வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒஎன் மூவி தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, அர்ஜுன் அண்ட் ஜீவா நடிப்பில் வெளியாகியிருக்கிற அகஸ்தியா மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அகஸ்தியா இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கார். ஸோ அவர் வந்து தன்னுடைய கை காசை போட்டு ஒரு ஹாரர் படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திட்டம் போகிறாரு. ஸோ படம் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து நல்லா வந்து வின் பண்ணணும், நான் படம் வந்து நல்லா வந்து வசூல் பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆறுக்கான செட்டெல்லாம் ரொம்ப செலவு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு. ஸோ ஹீரோவோட நேரமாக என்னவோ தெரியல, படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் கையில் எடுத்த பார்க்குற பணம்லாம் போட்டு இந்த படத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கையில் பணம் இல்லையே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து உட்கார்றாரு. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பா நம்ம இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறோம், இந்த ஃபாரின்லாம் இருக்கிற மாதிரி ஸ்கேரி ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரி ஹவுஸ்க்கான செட்டப்ஸு அதுக்கப்புறம் மற்ற விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணி போடுறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எதிர்பார்த்த மாதிரியே பப்ளிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேரி ஹவுஸ்குள்ளே வராங்க. ஸோ அதில் ஒரு ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா, அந்த ஏரியாவோட கவுன்சிலோட தம்பியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஸ்டேஜில் உள்ளே வராங்க. ஸோ அவங்க அந்த அந்த கவுன்சிலோட தம்பி ஸ்கேரி ஹவுஸில் காணாமல் வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து எப்பா இந்த ஸ்கேரி ஹவுஸ் எல்லாம் எதுக்குப்பா இதெல்லாம் மூடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்ற என்ன நடந்தது அப்படின்றத மீதி கதை. ஸோ இந்த படத்தில் நடிக்கிற மற்ற ஹீரோயின் ராஜி கண்ணாவாக இருக்கட்டும், இல்லை மற்ற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலை வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாருங்க. என்னங்க மனுஷன் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இருக்காருங்க. ஸோ அவர் ஃபிசிக் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் அவர் ஃபைல்லேருந்து வருவார். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எடின் கிங்ஸ்லி, ராதா ரவி சார், அதுக்கப்புறம் எட்வர்ட்ஸு, அதுக்கப்புறம் சார்லி சார், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்க ரோலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற விஎஃப்எக்ஸ் வச்சு லாஸ்ட்டாக ஒரு ஃபைட் வரும் பாருங்கள், அந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நடக்கிற காமெடி, சென்டிமெண்ட்டு, ரிவெஞ்சு, அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ட்ராமா, ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஜீவா வந்து அவங்க அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜய் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர மியூசிக் யுவன் சங்கர் ராஜா வந்து என் இனிய பொன்னிலாவே பாட்டு ஒரு ரீமிக்ஸ் போட்டிருப்பாருங்க பாருங்க. அப்பா மனுஷன் தெறிக்க விட்டாருங்க, அங்கேயே தெறிக்க விட்டாருங்க. ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த ஃபீல் இருக்குது தெரியுங்களா, அந்த இளையராஜா தான்ப்பா அப்படின்ற அந்த ஃபீல் வந்து அந்த ரீமிக்ஸில் அவர் போடுவார் பாருங்க, அதில் வேற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் வந்து சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் இந்த படத்தில் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஃபேமிலி எமோஷன் ட்ராமா, ஃபேண்டசி, ஹாரர் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தெளிச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஜீவாவும் அப்புறம் ஆக்ஷன் கிங்கோட ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஜீவா ஆக்ஷன் கிங்கோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரோல். ஸோ அந்த படத்தை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜீவா வந்து இந்த பிளாக், இந்த அகஸ்தியா இந்த மாதிரி படம்லாம் இப்போ பண்ணுறாரு. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த படம் ஆக்ஷன் கிங் ஜீவாக்காகவே இந்த படம் பார்க்கலாங்க. குறிப்பாக அதுக்கப்புறம் அதுக்கு இல்லாமல் முக்கியமான இந்த படத்துக்கு பார்க்குற முக்கியமான ரீசன் தான் அந்த என் இனிய பொண்ணில்லாவே ரீமிக்ஸ் போட்டிருப்பார் பாருங்க, மனுஷத்தில் தெறிக்க விட்டாருங்க. ஐயோ பாஸ், அதை பற்றி சொல்லி ஆகணும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக்கில் சும்மா மெத்தி விட்டார் இந்த படத்தில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயம் மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர காமெடியை அந்த ரொமான்டிக் போர்ஷன் அது சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு நான் ஓவரால் கொடுக்குற மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு நான் இந்த படத்துக்கு 4.2 ஸ்டார் தரேங்க. நல்ல படங்க, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்காகவும் நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக்காகவும் அந்த என் இனிய பொன்னிலாவை மியூசிக் பாட்டோட ரீமிக்ஸ்க்காகவுமே போய் எல்லாரும் பார்க்கலாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான படங்க. ஸோ விஜய் டைரக்ட் பண்ணல ஒன் ஆஃப் த நல்ல மூவிங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.